இந்த சமய நல்லிணக்க விழாவில் என்ன பேசுவது ஏது பேசுவது என்று நான் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக சில பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிச்சிட்டு வந்தேன். எனக்கு வரும்போது தான் தெரிகிறது அதெல்லாம் தேவையில்லை. அது ஏட்டு சுரக்காய் கரைக்கு உதவாது என்பது போல அவை தேவையில்லை என்பதை உணர்ந்து கொண்டேன். ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் நான் இன்றைய நாளில் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். அது எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இன்று கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்னவென்றால் இருக்க நிலை நம்மிடம் இருக்கிறது. அதற்கு காரணம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சில நம்ம நிலைமைக்கு தள்ளி இருக்கலாம். ஆனாலும் இந்த நாடு ஐயா சொன்னது போல இந்த நாடு இந்த மண் நமக்கு அனைவருக்கும் சொந்தம். இந்தியா என்பது நம் அனைவருக்கும் சொந்தம் என்றால் இந்த இருக்க நிலை இந்த தேங்கிய நிலை மாற வேண்டும். எனவே நாம் தான் வலிய சென்று சில காரியங்களை நடத்த வேண்டும். இந்த சமய சமூக நல்லிணக்க விழாக்களை நடத்துவது பெரும்பாலும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான். இப்படிப்பட்ட இருக்க நிலையை போக்கக்கூடிய கூட்டங்கள் ஐக்கியங்கள் விழாக்கள் அடிக்கடி நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி. எனவே நம்முடைய அடுத்த தலைமுறைகள் எப்படி இருக்கும் என்பதை நம்மளால் இப்பொழுது கணிக்க முடியவில்லை. ஆனாலும் ஒரு சில சம்பவங்கள் நமக்கு சில எச்சரிக்கைகளை கொடுக்கிறது. வருகின்ற காலங்களில் இந்த இருக்க நிலையை நாம் போக்க வேண்டும். என் ஐயா சொன்னது போல என் மதம் என் மார்க்கம் எனக்கு, உன் மார்க்கம் உன் வழி உனக்கு, அது அவரது எல்லையில் நின்றுவிட வேண்டும். அதை தவிர்த்து பொது இடங்களுக்கு வரும்பொழுது அது திருமண காரியமாக இருந்தாலும் சமூக விழாக்களாக இருந்தாலும் மற்ற நண்பர்கள் கூடக்கூடிய எந்த விழாக்களாக இருந்தாலும் இந்த இருக்க நிலையை நாம் தவிர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இருக்க நிலையை தவிர்த்து அண்ணன் தம்பிகளாக நாம் வாழ்ந்தமை என்றால்தான் இந்தியா போன்ற பறந்துபட்ட தேசத்தில் நம்முடைய வருங்கால சந்திகள் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாக வாழ முடியும். எனவே நாம் அனைவரும் நம்முடைய நிலையில் இருந்து சமயம் ஒன்று கற்றுத்தருகிறது. சமயத்தின் மார்க்கமாக நாம் சில வழிபாடுகளை வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் தவிர்த்து நாம் இருக்க நிலையை போக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் நம்மை கடந்து வெளியே வர வேண்டும். வெளியே வந்து எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறவு பாராட்டக்கூடிய அண்ணன் தம்பிகளாக நாம் முறை சொல்லி வாழ்ந்தமை என்றால் எது வந்தாலும் மொழியாக இருந்தாலும் இனமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லா மதமும் எல்லா இனமும் போதிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று அன்புதான். அது இஸ்லாமும் சரி கிறிஸ்தவம் சரி இந்துத்துவம் சரி எல்லாம் போதிக்கிறது அன்பை தான். இந்த அன்பை வைத்து சிலர் நம்மை போலிகளாக ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம். அதை நாம் தோல்வித்து காட்டுவதற்கு நாம் களம் காண வேண்டும். அதை நம்முடைய இருக்க நிலையை தவிர்த்து நாம் இறங்கி வந்து பல்வேறு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பல இடங்களுக்கு நாம் சென்று நம்முடைய ஐக்கியத்தை ஒற்றுமையை காட்டி எல்லாம் இறைவனுக்கு என்றும் நன்றிகடன் பட்டவர்களாக இருப்போம். வாழ்க பாரதம், வாழ்க தமிழ்.